வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் 6ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்வுகள் முன்னெடுப்பு. தனது வீட்டை மீள ஒப்படைக்குமாறு கூறினால் ஈஸ்டர் தாக்குதல் குறித்த உண்மைகளை வெளியிட மாட்டேன் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அறிவிப்பு. அரசாங்கத்தைச் சேர்ந்த இப்ராஹிம் என்பவரே ஏப்ரல் தாக்குதலுக்கு நிதி மற்றும் அதிகாரத்தை வழங்கியதாக பாட்டலி குற்றச்சாட்டு. முன்னாள் ஆட்சியாளர்களின் பதற்றம் மற்றும் பயம் தொடர்பில் நலிந்த ஜாய்திச கருத்து. நாடளாவிய ரீதியில் 45 பாகை செல்சியஸ் வரையில் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல். யாழ் பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றிலும் பெருமளவிலான போலீசார் குவிப்பு. வடமாகாணத்தின் கல்வி நிலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய அறிவிப்பு. ஸ்ரீ தலதா புனித தந்ததாதுவை தரிசிப்பதற்கான 4ஆம் நாள் இன்று. ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கும் ஒருவர் வீதி விபத்தினால் உயிரிழக்கின்றமை ஆய்வறிக்கைகளில் கண்டறிவு. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் உயிரிழந்த 167 கத்தோலிக்க விசுவாசிகளின் பெயர்கள் நம்பிக்கையின் சாட்சிகள் என்ற அதிகாரப்பூர்வ புத்தக அகராதியில் சாட்சியாக இணைக்கப்பட்டுள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தின் 6வது வருட நிறைவை முன்னிட்டு இன்று கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட ஆராதனை நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். திருத்தந்தையின் திருப்பீடமான வத்திக்கானில் இயங்கும் இறை மக்களை தூயவர்களாக வழிகாட்டும் திருத்துறை நம்பிக்கையின் சாட்சிகள் அடங்கிய அகராதியில் பெயர்களை பதிவு செய்யும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கான பிரகடனத்தை வாசித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பாப்பரசர் பிரான்சிஸிடம் முன்வைக்கப்பட்ட வேண்டுகோளின் பிரகாரம் இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் நாட்டின் பல தேவாலயங்களில் ஆராதனைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் சில இந்து கோவில்களில் மணிகள் ஒலிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையை நோக்கிச் செல்வதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பற்றாக்குறை, வள பற்றாக்குறை என்பன காணப்பட்டாலும் வடக்கில் கூடுதலாக அவை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டியதும் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை உருவாக்க வேண்டியதும் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். வவுனியா உக்கிலாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்துடன் பழைய அரசியல் கலாசாரத்தை கைவிட்டு மக்கள் விரும்புகின்ற அரசியல் கலாசாரத்திற்குள் நுழைந்து தம்முடன் இணைந்து பணியாற்றுமாறும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அரசு என்ற வகையில் தாம் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் வடபகுதி மக்கள் கல்விக்கு முக்கியத்துவத்தை வழங்குகின்ற போதிலும் தற்போது வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர் பற்றாக்குறை, வள பற்றாக்குறை என்பன நாடு முழுவதிலும் காணப்பட்டாலும் வடமாகாணத்தில் அவை கூடுதலாக காணப்படுவதாகவும் பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளார். சிறுவர்கள் பாடசாலை கல்வியில் அலட்சியமான போக்கை கடைபிடிக்கின்றமை வேதனையான விடயம் என தெரிவித்துள்ள பிரதமர் போதைப்பொருள் பாவனை தற்போது வியாபித்துள்ளமையே இதற்கு பிரதான காரணம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 2026ஆம் ஆண்டில் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை ஆரம்பிக்க தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர் கல்வியியல் கல்லூரிகளை விருத்தி செய்து அதில் உள்ள குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பற்றாக்குறையை தற்காலிகமாக நிவர்த்தி செய்வதற்கு தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை உள்ளடக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீ தலதா புனித தந்ததாதுவை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்கள் தமது கண்களால் நேரடியாக காணும் வாய்ப்பை வழங்கும் ஸ்ரீ தலதா வழிபாட்டின் 4வது நாள் இன்றாகும். இதன்படி புனித தந்ததாது காட்சி இன்று மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் மாலை 5 மணி வரை நடத்தப்படும் என தலதா மாளிகை அறிவித்துள்ளது. ஸ்ரீ தலதா வழிபாடு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறவுள்ளதுடன் இதன் ஆரம்ப விழா கடந்த 18ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. முதல் நாளில் இருந்து நாடு முழுவதும் ஏராளமான மக்கள் தலதா மாளிகைக்கு சென்று புனித தந்ததாதுவை வழிபட்டு வருவதுடன் அங்கு வரும் பக்தர்களின் தாகத்தை தணிக்க 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று பிற்பகல் 12:30 மணிக்கு ஆரம்பமான ஸ்ரீ தலதா வழிபாடு மாலை 5:30 மணிக்கு நிறைவடைந்தது. நேற்று வரை மாத்திரம் சுமார் 1,50,000க்கும் அதிகமான பக்தர்கள் புனித தந்ததாதுவை வழிபட்டு பாக்கியம் பெற்றுள்ளனர். இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாட்டு காலத்தில்
கண்டியில் உள்ள கடைகளில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஊடக பணிப்பாளர் அசேல பண்டார தெரிவித்துள்ளார். அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2025ஆம் ஆண்டிற்கான முதலாம் தவணை எண் 3ஆம் கட்டம் இன்று ஆரம்பமானது. இதற்கமைய முதலாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் மே மாதம் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. 2025 இரண்டாம் தவணையின் முதலாம் கட்டம் மீண்டும் மே மாதம் 14ஆம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்டமாக பாடசாலைகள் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதுடன் அதன் கல்வி செயற்பாடுகள் அக்டோபர் 17ஆம் தேதி வரை நடைபெறும். 3ஆம் தவணைக்கான இரண்டாம் கட்டம் நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 19ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தங்கச்சங்கிலி ஒன்றை அறுத்த குற்றச்சாட்டில் பெண் வேடமணிந்த ஆண் உள்ளிட்ட 2 ஆண்களும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணுவில் பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றில் இடம்பெற்ற தேர் திருவிழாவின் போது பக்தர்களின் சுமார் 4 பவுண்ட் தங்கச்சங்கிலி இவ்வாறு அறுக்கப்பட்டுள்ளது. சங்கிலி அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் ஆலய சூழலில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய 4 பேரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 4 பேரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். துரதிர்ஷ்டவசமாக தற்போதைய அரசாங்கம் ஏப்ரல் 21 தாக்குதலின் துயரத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது இடம்பெற்று வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடவடிக்கைக்கு மத்தியில் உணர்ச்சி பூர்வமான பதில்களை தூண்டவும் பொதுமக்களின் உணர்வுகளை கையாளவும் அரசாங்கம் இதனை பயன்படுத்துவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவுக்கமைய உத்தியோகபூர்வமாக கடந்த 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அல்லது அதனை அண்டிய காலப்பகுதியில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்டது. அந்த அறிக்கையினை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக பொதுமக்கள் பார்வையிட முடியும். ஏற்கனவே குறித்த அறிக்கையின் உள்ளடக்கங்கள் சட்டமா அதிபரிடம் காணப்படுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் சட்ட ரீதியான குற்றவியல் விசாரணைகள் பாரபட்சமற்ற வகையில் நடத்தப்பட வேண்டும். முதலில் ஒரு இலக்கை அடையாளம் கண்டு பின்னர் முன்கூட்டிய குற்றச்சாட்டை ஆதரிப்பதற்கான ஆதாரங்களை தேடுவது விசாரணை அல்ல. அத்துடன் குறித்த நடவடிக்கையானது தனிநபர்களை குறிப்பாக மாறுபட்ட அரசியல் கருத்துக்களை கொண்டவர்களை துன்புறுத்துவதை நோக்காக கொண்ட ஒரு திட்டமிடலாகும். தார்மீக மேன்மையை வெளிப்படுத்தும் செயற்திறனுடன் செயற்படும் இந்த அரசாங்கம் இத்தேசிய துயரத்தை அரசியல் ஆதாயத்திற்கானதொரு கருவியாக பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என தாம் கடுமையாக வலியுறுத்துவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் இத்தகைய நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவுகளை மிகவும் அவமதிப்பது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரே ஏப்ரல் 21 தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு பணம் மற்றும் அதிகாரம் என்பவற்றை வழங்கியுள்ளதாக அமெரிக்காவின் FBI வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் காண்பதற்கே தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைத்தது. அத்தகைய ஏப்ரல் 21 தேதிக்குள் பிரதான சூத்திரதாரி வெளிப்படுத்தப்படுவார் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். எனவே அப்பெயரை ஜனாதிபதி வெளியிடுவார் என தான் எதிர்பார்ப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரே பயங்கரவாதிகளுக்கு பணம் மற்றும் அதிகாரத்தை வழங்கியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இவ்விடயம் அமெரிக்காவின் FBI வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி இதற்கு ஜேவிபியே பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்கின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை அடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் விசாரணை குழு உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற அடிப்படையில் அதற்கான வசதிகளை மாத்திரம் தமது தரப்பு வழங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளை தொடர்ந்து சட்டமா அதிபரால் நீதிமன்றில் குற்ற
குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும். இதனை அடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும். ஏப்ரல் 21 தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள். அவ்வாறு இடம்பெறும் போது உதய கமன்பில, ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச மற்றும் சரத் வீரசேகர போன்றோர் பதற்றம் அடைவது தொடர்பில் தமக்கு எவ்வித ஆச்சரியமும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சில அமைச்சர்களது பங்களாக்களில் பெறுமதிமிக்க பகுதிகள் அகற்றப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. சில பங்களாக்களை சுற்றி அதிகப்படியான காடுகள் வளர்ந்திருப்பதால் பல அமைச்சர் பங்களாக்கள் பாழடைந்து விட்டதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது. நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமையால் இந்நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கிடையே பல அமைச்சர் பங்களாக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் அவ்வமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவற்றை பயன்படுத்துவதற்கு முன்பு பழுது பார்க்க வேண்டியிருக்கும் எனவும் புதுப்பிப்பதற்கான நிதியை திரட்டுவது ஒரு பிரச்சினை எனவும் தெரிவித்துள்ள அமைச்சக செய்தி தொடர்பாளர், கொழும்பு நகரில் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சுமார் 50 பங்களாக்கள் உள்ளதாகவும் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இந்த பங்களாக்களை பயன்படுத்துவதில்லை எனவும் அறிவித்துள்ளது. இந்த அமைச்சர் பங்களாக்களை பொருளாதார ரீதியாக உற்பத்தி செய்யும் திட்டங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது வீட்டை ஒப்படைக்குமாறு கோரி இதுவரை தனக்கு கடிதம் வரவில்லை எனவும் கடிதம் கிடைக்கப்பெற்றால் அதனை தாம் ஒப்படைப்பதற்கு தயார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அமெரிக்கா CIA வெளியிட்ட அறிக்கை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் IS மூளையாக செயற்பட்டது என்பதை தெளிவாக காட்டுகின்றது என குறிப்பிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத் துறைக்கு அவர் வழங்கிய இரகசிய தகவல்களை வெளியிடுவதா இல்லையா என்பதை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் சூத்திரதாரியை கண்டுபிடிக்க இன்று ஒரே ஒரு நபர் மாத்திரமே தேவை என கூறிய முன்னாள் ஜனாதிபதி இந்நாட்டின் ஜனாதிபதியாக மீண்டும் வருவதற்கு தனக்கு விருப்பம் இல்லை எனவும் குறிப்பிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலால் தான் வருத்தம் அடைந்ததாக தெரிவித்துள்ள மைத்திரிபால சிறிசேன, விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த காலத்தில் பல்வேறு குற்றங்களை செய்ததாக பிள்ளையான் மீது குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அத்தகைய நபருக்கு அமைச்சர் பதவி வழங்கியது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் நிறுவப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2 தேர்தல் பிரசார கூட்டங்களில் தெரிவித்த கருத்து அரசியல் ரீதியாக சில முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் என்பதனால் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதிக்கு அறிவுறுத்துமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளால் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் இக்கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் அறிக்கை உள்ளூராட்சி தேர்தல் சட்டத்தின் பிரிவுகள் 92C தவறான செல்வாக்கு மற்றும் 82D அதிகபட்ச நன்மைக்கான வாக்குறுதிகள் ஆகியவற்றின் தெளிவான மீறலாகும் எனவும் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன. காந்தலாய் மற்றும் மன்னாரில் நடைபெற்ற அரசியல் கூட்டங்களில் உரையாற்றிய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு தனது கையை நீட்டி நிதி வழங்குவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணம், கேகாலை, பதுளை பிரதேசங்களில் வெப்பநிலை அவதானம் செலுத்த வேண்டிய அளவில் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. குறிப்பாக வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் இரத்தினபுரி, மொனராகலை மாவட்டங்களிலும் மனித உடலுக்கு உணரும் அளவில் வெப்பநிலை 39 முதல் 45 பாகை செல்சியஸ் வரையில் அதிகரித்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த சூழ்நிலையில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்தவும் போதுமான அளவு நீர் குடித்தல் மற்றும் இயன்றளவு நிழல் பகுதிகளில் ஓய்வெடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்களின் வேராய் விழுதாய் ஒன்றாவோம் சங்கமத்தின் பொன் விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைபவனிக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நடைபவனி ஆரம்பமாகவிருந்த நிலையில் போலீசார் குறித்த பேரணிக்கு தடை விதித்துள்ளனர். இப்பேரணியில் வேட்பாளர்களும் கலந்து கொள்வதன் காரணமாக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழகத்தை சுற்றிலும் போலீசார் மற்றும் முப்படையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் ஒவ்வொரு 3 நிமிடங்களுக்கு ஒருவர் வீதி விபத்தினால் உயிரிழப்பதாக அண்மைய தரவுகளில் கண்டறியப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் மாத்திரம் வீதி விபத்தினால் 1,72,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். குறித்த ஆண்டில் 10,000 சிறுவர்கள் பலியாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இன்மையே அதிக விபத்துக்கள் சம்பவிப்பதற்கு காரணம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% விபத்துக்களுக்காக செலவிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற கார் ஓட்டப் போட்டியில் நடிகர் அஜித்குமாரின் அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. பெல்ஜியத்தில் நடைபெற்ற GT4 கார் போட்டியிலேயே இச்சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இவ்வெற்றிக்கு அவரது ரசிகர்கள் பலரும் தமது வாழ்த்துதல்களை தெரிவித்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.